பீப்புள் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் திரு நாய்க்கர் வம்சம் ரங்கராஜன் அவர்களை 2026 தேர்தல் விஷயமாக சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தல் இன்றுடன் கடைசி நாள். இதுவரை மக்களிடம் சென்று நீங்கள் உங்கள் பரப்புரையில் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் கூட்டணி கட்சியை சார்பாக எப்படி உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? அதாவது இதுவரை நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலே இது ஒரு மிக வித்தியாசமான தேர்தல். ஏன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல். நாம் தமிழர் கட்சி இவ்வளவுதான் எடுக்கும் அப்படின்னு பழைய காலங்கள் வரலாறு அந்த ரெக்கார்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் யார் ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்றத கணிக்கவே முடியாத சூழ்நிலையில் தேர்தல் களத்தில் போயிட்டு வந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதற்கு முந்தைய காலங்களில் பெண்கள் வாக்குகள் வந்து சேராது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்ததில் இந்த தேர்தலில் பெண்கள் வரவேற்பு அதிகமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதற்கு காரணம் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த சிறப்பு திட்டங்கள், மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் பெண்கள், நிறைய அவங்களுக்கு செஞ்சிருக்காரு. இதன் மூலமாக பெண்களோட வாக்கு அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரவேற்பு, நல்ல வரவேற்பு வாக்காளர் மத்தியில், மக்கள் மத்தியில் இருக்குது. நெகட்டிவ் கேட்டகரி எதுவுமே இல்லை. எதிர்ப்பான ஒரு சூழ்நிலை களத்தில் இல்லை. எல்லாமே ஆதரவான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது அப்படின்றத இந்த ஒரு 15 நாள் பரப்புரையில் நாங்கள் பார்த்ததில் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தேர்தலுக்கு பணம் கொடுப்பதாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகமே இந்த தொகுதி வாரியாக கொடுப்பதாக தகவல் இருக்கு. நானும் பத்திரிகை செய்தியில் பார்த்தேன். ஆனால் செய்தியில் தான் பார்த்தோமே ஒழிய எந்த இடத்துலையும் நேரடியாக பணம் கொடுக்கப்பட்டதா நாங்கள் பார்க்கல. செய்தி தான். முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தருகிறதா, இல்ல நீங்க எதிர்நோக்கி பார்க்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மாதிரி பணம் தருவதாக ஊடகங்கள் வாயிலா அறிஞ்சு கொண்டதுதான். ரெண்டு கட்சியுமே பணம் தருகிறதாக அதே ஊடகங்கள்ல நாங்க ஊடக வாயிலாக இப்போ ஒரு நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி பணம் பட்டோட அப்ப பிடிக்கப்பட்டதை காமிச்சாங்க. அது ஒரு சில தொகுதியில் உங்களுக்கு தெரியும், பார்வையில் பார்த்துருப்பீங்க, ஊடக வாயிலாக நீங்க பார்த்துருக்கீங்க. இது உண்மையா இல்ல உங்களுக்கு அதுதான் பணம் மட்டும்தான் வழிகாட்டியா? பணம் மட்டும்தான் வழிகாட்டியா அப்படின்றதெல்லாம் இல்லை. திட்டங்கள், நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு வேட்பாளர் பணம் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த வேட்பாளருக்கு வீக்கான மாதிரியான ஒரு பொருள் அவங்க கொடுக்கலாம். அது நம்ம நேரடியாக பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ஊடகங்கள் வாயிலாக தான் நாங்களும் பார்த்ததே ஒழிய நேரடியாக எந்த இடத்துலையும் பணம் பட்டுவாடா பண்ணதை நாங்கள் நேரடியாக பார்க்கல. அப்புறம் குறிப்பாக இன்னொரு விஷயம், நீங்கள் அதிகப்படியாக மதுரை வடக்கு தொகுதியை மையமாக வைத்து உங்கள் பிரச்சாரம் அதிகப்படியாக உங்கள் கூட்டணி கட்சி சார்பாக பண்ணுறீங்க. அதில் மாநகராட்சி உள்ளடங்கி வந்திருக்கு. அந்த மாநகராட்சியில் 200 கோடி 300 கோடி வரைக்கும் ஊழல் இருக்குது, மாநகராட்சிக்கு மேயர் போடலை அப்படின்றத எதிரணியர் பேசி வர்றாங்க. அது உங்களுக்கு தடையா இருக்குமா? அதாவது யாரு தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தயங்கியதே கிடையாது. அந்த மேயரையே தவறு செஞ்சாரு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. அது நீதிமன்றங்களில் அவர் செஞ்ச தவறு நிரூபிக்கப்பட்டு தண்டனை, அது வேற பக்கம். இவர் தவறு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னாலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் அவர்கள் அந்த மேயரை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அப்போ அரசு சரியா செயல்படுது.
யார் தவறு செய்திருந்தாலும் அந்த இடத்துல வந்து நடவடிக்கை இருக்குது. இதை வந்து ஒரு தனிநபர் செய்த விஷயத்தை வந்து குற்றச்சாட்டாக எடுத்து கொண்டு போகிறது ஒன்றும் பெரிய லெவலில், அந்த ஒரு தனிநபர் செய்த தவறு சரி அவர் வந்து இந்த இதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, கோரிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட இந்த மதுரை மாநகர் உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த இடத்தோட அந்த போக்குவரத்து நெரிசலை குறைத்தது யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் பெயர் இருக்கக்கூடிய அந்த பாலம் கட்டி இன்னைக்கு உடனடியாக திறப்பு விழா கண்டு மக்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க கோரிப்பாளையத்தில் எந்த விதமான போக்குவரத்து செல்வம் நல்லா துவக்கத்துல வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது ஒரு தகவல் இருக்கலாம். திட்டங்கள் வந்து அவங்க போட்டுருந்துருக்கலாம். முடிவடைந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கவே இல்லையா அவங்க காலத்துல. இல்ல அவங்கதான் திட்டம் அடிக்கல் நட்டதா திட்டம் வந்து போடலாம். செயல்பட்டது இங்க. அதுக்கு ஃபண்டு ஒதுக்குறது இவங்க பீரியடு, அதை முடிக்கிறது இவங்க பீரியடு. அதையும் இந்த அரசாங்கம் முடிவடைகிறதுக்குள்ள அந்த 5 ஆண்டு காலம் நிறைவடைக்கிறதுக்குள்ளரையே அதை செஞ்சு அதை திறப்பு விழா கண்டு இன்னைக்கு மிக சிறப்பா அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அப்போலோ மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய அந்த இடமும் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை உள்ள இடம். நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் இருக்கக்கூடிய அந்த பாலம், இப்படி நிறையா திட்டங்கள் வந்து இவர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் செஞ்சுருக்காங்க. அதை வந்து நாங்கள் போகும்போது நேரடியாக பார்க்க முடியுது. பாதாள சாக்கடை, குடிநீர் திட்டம் எல்லாமே அவர் தொகுதியில் நல்லா செஞ்சுருக்காரு. வளர்ச்சி அந்த சட்டமன்ற உறுப்பினராக தளபதி அவர்கள் வந்த பிறகு வடக்கு தொகுதி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத கண்ணார பார்க்க முடியுது. அது வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்களுக்கு கண்கூடா தெரியுது. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அவர் வெற்றி வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பீங்க. வேட்பாளரை நீங்கள் பரப்புரைக்கு முன்னாடி ஒரு ஒரு கூட்டம் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஏன் மேயரை வந்து இது வரைக்கும் அறிவிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்களே, அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா? அதாவது மேயர் இல்லை அப்படின்னாலும் மேயருக்கான இன்சார்ஜ் போட்டு எந்த இடத்துலையும் வேலை தொய்வு இல்லாமல் போடலையே. அதுக்கு இன்சார்ஜா வந்து ஒரு அதிகாரியை போட்டு வேலை தொய்வு இல்லாம எஸ்ஓ போட்டுருக்காங்க. துணை மேயர் மட்டும்தான் இருக்காரு. துணை மேயர் இருக்காரு, எஸ்ஓ போட்டுருக்காங்க, அரசு அதிகாரியை போட்டு. இல்லை காரணம் ஏன் போடாததுக்கு காரணம் இப்ப இவங்க கேள்வி அதை அமைச்சிருக்காங்க. மேயரை வந்து போட முடியாத ஒரு தலைவர் வந்து இப்படி தமிழகத்தை ஆள முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் பரப்புரையில இருக்கு. போட முடியாம அப்படின்லாம் இல்லை. இப்போதைக்கு இந்த தேர்தலை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க, டிஸ்கஷன். எல்லாம் முடிவு பண்ணி மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க, முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. மேயர் இல்லாதனால ஒரு திட்டம் செயல்படுத்தப்படாம இருக்குதா? திட்டம் செயல்படாம முடியாது. மேயர் அப்படின்றவர் ஒரு சிக்னேச்சர் அத்தாரிட்டி. அதாவது அந்தந்த மாமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு வாக்களித்து அனுப்பியிருக்காங்க. அந்த வார்டுக்கு தேவையானதை வந்து மேயராகப்பட்டவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதாவது இப்ப முதல்வர் இருக்காங்க அப்படின்னா, முதல்வர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அதுக்கு அடுத்தபடியா அரசு அதிகாரிகள்ல தலைமைச் செயலாளர் இருப்பார். தலைமைச் செயலாளர் ஓரளவுக்கு ஈக்குவல் டு முதல்வர். அப்ப முதல்வர் வந்து காபந்து முதல்வர். அப்ப தேர்தல் டயத்துல அவர் வந்து ஒரு காபந்து முதல்வர். அப்ப இந்த நேரங்கள்ல செயல்பாடுகளை கூட பார்க்கக்கூடியவர் தலைமைச் செயலாளர். அதே மாதிரி மாநகராட்சியை நிர்வகிக்கிறதுக்கு மேயருக்கு அடுத்தபடியா அரசாங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வந்து மாநகராட்சி கமிஷனர் இருக்கார், ஆணையாளர். ஆணையாளரோட சேர்ந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஒருத்தர் போட்டு திட்டங்கள் எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் நடக்கிறதுக்கான வேலை முதல்வரோட கண்காணிப்பில் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்களோட அந்த பிரச்சாரமே எடுபடாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு வரவேற்பு மக்கள் நல்லா இருக்கு, மிக அமோகமாக இருந்துச்சு. மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறதுக்கும் செஞ்சுட்டு இதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அந்த வித்தியாசம் வந்து பரப்புரையில் ரொம்பவே நாங்கள் காண முடிஞ்சது. ஏன்னா இந்த இப்போ இருந்த 5 ஆண்டு காலம் இந்த அரசு, இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு போட்ட திட்டங்கள் போய் சேராத நபரோ குடும்பமோ இல்லை. எல்லாரோட வீட்டிலையும் எல்லா வயது மக்கள்கிட்டையும் போய் ஏதாவது ஒரு திட்டம் வந்து போய் சேரும்படியா அத்தனை திட்டங்கள்.
அத்தனை திட்டங்களுமே அருமையான திட்டங்கள். இந்த திட்டங்களுக்காகவே இந்த முறை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எங்கள் பரப்புரையில் நல்லா தெரியுது. மதுரையில் 10 தொகுதியிலையும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றது உங்களுடைய கணிப்பு? உறுதியா? இப்போ வடக்கு தொகுதி கோ தளபதி வந்து அவருக்கு பரப்புரையில் இருக்கீங்க. அவர் எத்தனை 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்ன்றத உங்களோட கணிப்பு சொல்லுங்க. எங்களோட கணிப்புப்படி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 50,000 வாக்கு அவர் வந்து வெற்றி பெறுவார். அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் வடக்கு சட்டமன்ற தொகுதி இருக்குது. தொகுதியுமே பூராமே அந்த படித்த மக்கள் அவங்க பூராமேவும் அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த அரசு செஞ்ச திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் பிரயோஜனமான திட்டங்கள், அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி சேர்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4 ஆண்டு காலமாக அவர் எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் இருந்த திட்டங்களோட இதை கம்பேர் பண்ணும்போது இது பூராமே ஒரு ஹீரோவாக நிற்குது திட்டங்கள். அப்போது இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த 2021 தேர்தலில் பரப்புரையில் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை திட்டங்களாக ஒரு கதாநாயகனாக செயல்படுத்திட்டு வந்து கேட்குறாரு. அப்போது எல்லா தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் குறிப்பாக வடக்கு சட்டமன்ற தொகுதி குறைந்தது 50,000 ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் கோ தளபதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கள் வந்து விசிலடிச்சே வாக்கு சேகரிக்கிறாங்களே, அதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதாவது ஒரு இரிட்டேட்டாக தான் இருக்குது மக்களுக்கு. நீங்கள் வந்து சின்னம் வந்து விசில் சின்னம், உங்கள்கிட்ட உதாரணத்துக்கே கேட்குறேன். ஒருத்தருக்கு அரிவாள் சின்னம் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அரிவாளை வச்சு பயமுறுத்தி வாக்கு கேட்டால் நல்லா இருக்குமா? அது அதே மாதிரி விசில் சின்னம்னா ஒரு சின்னம். அதை வந்து ஏன்னா அதில் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அந்த பசங்க பூராமே இம்மெச்சூர் பர்சன்ஸ், ஒரு அந்த மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க. சரி, தலைவனே எப்படின்னா அவரே இம்மெச்சூர், மேடையில் ஏறிட்டு விசில் அடித்து காமிச்சு எல்லாருமே விசில் அடிங்க அப்படின்னா அந்த இடம், ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு? கேலி கூத்தாதான் இருக்கு. அனைவரும் இருக்கிறவங்க அந்த வாக்காளர் மத்தியில அவ்வளவு விசில் அடிச்சு இரிட்டேட். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம். அந்த தெருக்கள்ல விசில் அடிச்சு வாக்கு சேகரித்து போகும்போது வீட்டில் இருக்கவங்களாம் சிலர் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணி அவங்கள சத்தம் போடக்கூடியதை நம்ம நிறையா பார்க்குறோம். அதனால் அது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியே இல்லாத, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத, என்ன அந்த சின்ன பசங்க பூரா அதை விரும்பி போயிட்டுருக்காங்களே ஒழிய சின்ன பெயர் இல்லாமல் வீடு போய் சேராது அப்படின்ற மாதிரி கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஒரு கட்டமைப்பாக இதை வாக்குகளாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதனால் அது வந்து ரொம்ப நிலைக்காது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. அதை வழி நடத்துறதுக்கும் சரியான ஆள் இல்லை. தலைவனும் வழி நடத்துகிற நல்ல தலைவன் கிடையாது. அதனால் அதை வந்து நம்ம இதில் வந்து ஒரு என்ன ஒதுக்கி வைக்க வேண்டிய இதாக தான் இருக்குது. போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ரெண்டு கட்சிகளுக்கு தான். நன்றி ஐயா, உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு பயன்படுது. நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார்.